இந்த ஃப்ரேமை கஸ்டமர் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே எனக்கு பயங்கர ஷாக் அண்ட் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் ஆக்சுவலி கஸ்டமர் வந்து கிளாக் டைப்பில் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து தெரியாதனமாக நார்மல் ஃப்ரேமோட அமௌண்ட்டே வந்து சொல்லிட்டோம். சரி ஓகேன்னு ஃபைனலாக பார்த்ததுக்கப்புறம் சரி பரவாயில்ல, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லாமல் வந்து கிளாக் டைப்லேயே பண்ணி கொடுத்தோம் அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கை. அவங்க கொடுத்த மாடல்லே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரிப்ளிகேட் பண்ணியிருந்தோம். எக்ஸப்ட் அதில் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க, பீகாக் கலர் மாதிரி. சரி ஓகே, நம்ம அதையும் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. பட் கஸ்டமர் வந்து அதை ரிசீவ் பண்ணக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஆனால் புரியவும் இல்லை எதில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் ஏதாவது மிஸ்டேக் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னாலும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கும் இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசின் ஆர்ட் எங்ககிட்ட இருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை மக்களே.